ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்வமிங். இன்றைக்கி ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ப்ரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ரெட்டை பார்த்தோன்னா நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இஞ்சி பூண்டு திருவுனது ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதை அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடிப்பொடியாக கட் பண்ண ஒரு பல்லாரி, பொடிப்பொடியாக கட் பண்ண ஒரு கேரட், அப்புறம் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளியே போதும். அப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மதுரை குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது வதங்கினோடனே கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு மல்லி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கட் பண்ண ஒரு பல்லாரி போட்டுக்கலாம். இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் டோஸ்ட் பண்ண ப்ரெட் ஒன்று வச்சுட்டு சாஸ் இருந்துச்சுன்னா சாஸ் தடவிக்கோங்க. இல்லைன்னா அந்த ஸ்டஃபிங்கை மட்டும் வச்சு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு ஈஸி அண்ட் சிம்பிளான ப்ரெட் சாண்ட்விச் செஞ்சாச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.